ஓம் பிரம்ம நதி ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. நதிரூபம் பரம் பிரம்ம விஸ்வரூபாத்மகம் ததா ஸ்தாவரம் ஜங்கமம் பிரம்ம சர்வம் வேதாந்த பாஸ்கரஹ. பரம் பிரம்ம நதிரூபேன ஸ்தாவர ஜங்கம விஸ்வரூபேன ச அவபாசते. अद्य दिनाङ्कः जुलै मासे द्वितीय दिनः. अद्य दिनस्य विषयः ब्रह्म नदी वर्णनम्. श्वेताश्वतर उपनिषद 1:5 இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது இந்த மொத்த பிரம்மத்தை ஒரு நதியின் ரூபமாக வர்ணிக்கிறது. அதாவது பிரம்ம நதி என்ற ரூபம். அது என்னது? பஞ்ச ஸ்ரோதோம்பு பஞ்சயோன்யோ உக்ரவக்ராம் பஞ்ச பிராணோர்மிம் பஞ்சபுத்தியாதி மாலாம் பஞ்சாவர்த்தம் பஞ்சதுக்கைக வேகாம் பஞ்சசப்தபேதாம் பஞ்சபர்வாமதீமஹா. நதிரூபः பரமாத்மா பஞ்சஸ்ரோத்ர ரூபேன பஞ்சகாரணபூதः. உக்ர வக்ரஸ்ச பஞ்ச பிராணோர்மிஹி பஞ்ச ஞானாதி மூலபூதः. பஞ்சாவர்த்தः பஞ்ச துக்க பிரவாஹः பஞ்ச சப்தபேதः பஞ்ச பர்வதாத்மகः ச பரமாத்மா திருஷ்யते. ஏவம் பரமாத்மானம் தியாயேத. பரமாத்மாவை அஞ்சாக பிரிந்திருக்கக்கூடிய அஞ்சஞ்சாக தோன்றுகின்றதாக பரமாத்மாவை தியானிப்பதை பற்றி இந்த மந்திரமானது கூறுகிறது. பரமாத்மா ஏவ நதி ரூபேனாபி கல்பியதே. பரமாத்மாவை ஒரு நதியாகவும் கல்பனை செய்கிறது. அஸ்யாக நத்யாக பஞ்ச ஞானேந்திரியான்யேவ ஸ்ரோதாம்சி. இந்த நதியினுடைய அஞ்சு இந்த நதி அஞ்சாக பிரிந்து ஓடுகிறதை 5 ஞானேந்திரியத்துக்கு ஓமானப்படுத்துகிறது. பஞ்ச சப்தாதயோ விஷயாக யோனியா. இதெல்லாம் இது எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் பஞ்ச சப்த ஸ்பரிஷ ரூபரச்ச கந்தம் என்ற அந்த 5 விஷயங்கள் அதற்கு யோனியாக இருக்கிறது. ஏஷா நதி உக்ராச்ச வக்ராச்ச வர்த்ததே. இந்த நதி அவ்வப்போது உக்ரமாக இருக்கும், குறுக்க நெடுக்க என்று ஓடும். பிராணஹா அபானஹா வியானஹா உதானஹா சமானஹா ச இது பஞ்ச வீச்சயா பவந்தி. இந்த 5 பிராணனாகவும் இந்த பிரம்ம நதியானது பாய்ந்து அதனுடைய வீச்சானது இருக்கிறது. பஞ்சானாமபி ஞானினாம் மூலபூதம் மனையேவ அஸ்யா பரமாத்ம நத்யாக மூலம். இந்த 5க்கும் மூலமாக இருக்கிறது. 5 விதமான ஞானங்கள் ஏற்படுவதற்கு மூலபூதமாக மனம் இருப்பதை போல் இந்த பரமாத்மாவானவர் விளங்குகிறார். சப்த ஸ்பரிஷ ரூப ரசகந்த ஏவ ஆவர்த்தகா. இதில் தோன்றி மறைகின்ற சின்ன சின்ன அலைகள் சப்தஸ்பரிஷாதி விஷயங்கள். கர்ப்பவாச ஜன்ம ஜரா ரோக மரணயோகோ பிரவாகா. பிறப்பு, கர்ப்பத்தில் இருப்பது, பிறப்பது, வளர்வது, மூப்பு மற்றும் மரணம் இதனோட 5 விதமான பிரவாகமாக இருக்கிறது. பஞ்ச சப்த பேதவதி எம் நதிஹி. இந்த மாதிரி 5 விதமான விஷயங்களாக இந்த நதியானது இருக்கிறது. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபனிவேஷய வேஷாக்கியைஹி பஞ்ச பர்வபிஹி சயுக்தா. 5 பருவங்கள் என்ன அப்படின்னா அவித்யா அறியாமை, அஸ்மிதா பயம், ராகம் விருப்பு, துவேஷம் வெறுப்பு, அபனிவேஷா உடம்பில் இருக்கக்கூடிய அபிமானம் ஒரு அகங்காரம். இப்படி 5 பருவங்கள் கொண்டதாக இந்த நதி இருக்கிறது. ஏவம் நதி ரூபேன திருஷ்யமானம் வஸ்து பரம் பிரம்மைவ. இப்படி 5 எப்படி நாம் இதை கல்பித்தாலும் தியானித்தாலும் எல்லாமாக இருப்பது இந்த நதியானது பரம் பிரம்மமான பிரம்ம நதி. பரமேவ பிரம்ம நதி சமுத்திர கிரி பர்வதாதி ரூபைஹி அவபாசத்தே இத்தியர்த்தா. பரம்பிரம்மே நதியாகவும் சமுத்திரமாகவும் மலையாகவும் பர்வதங்களாகவும் தோன்றுகிறதாக இருக்கிறது. ஆகையால் என்ற வேற்றுமை பார்த்தாலும் உயர்வு தாழ்வு பார்த்தாலும் இங்கிருப்பது அங்கே இல்லை, அங்கிருப்பது இங்கே இல்லை என்று எந்த பிரிவினை பார்த்தாலும் இது எல்லாமே ஓர் வஸ்துவான பரபிரம்மமான அந்த பிரம்ம நதி பாய்ந்து ஓடிக்கொண்டு இருப்பதாக
இந்த மொத்த விஷயத்தை மனதில் தியானிப்போமாக. ஓம் பிரம்ம நதி ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹா. கங்கா மாதா கி ஜெய்.